அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் நடக்கிற மிகப்பெரிய போராட்டம் தாங்க. சோனம் வாங்சோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிவியல் அறிஞர், இன்ஜினியர், கிரியேட்டர். அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். நீட் தேர்வில் குளறுபடி, அதாவது வினாத்தல் கசிவுனால மத்திய கல்வி அமைச்சர் அவரோட பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். அவரை திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுனால இந்த கரப்பான்பூச்சி கட்சிக்காரங்க இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான், ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தான் உலகம் முழுக்க பல்வேறு அவங்க நடத்தின போராட்டம் எப்பவுமே வெற்றி அடையுங்க. இளைஞர்கள் தான், படித்தவர்கள் தான். யாருமே டாக்டர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களை இந்த வருங்கால தூண்கள், இந்தியாவின் தூண்கள் என்று சொல்லப்படுற இளைஞர்களை, படித்தவர்களை டெல்லி போலீஸு, மத்திய ரிசர்வ் படை எல்லாமே அடித்து துன்புறுத்துன்னு நம்மளும் பார்த்தோம். நீங்களும் வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மிக வருத்தமாக இருந்துச்சுங்க. பெண்களை கண்ணாலே அடிக்கிறாங்க, மேல் போலீஸ் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள், ஒரு பையன் ஓடுறான், அவனால் காலில் தட்டி விட்டு கீழே தள்ளுறாங்க. இது மிக வருத்தம் அளிக்குங்க. இதை தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு, ஏன்னா தமிழ்நாடு அதிகமாக நீட்டை எதிர்த்து போராடிச்சு. 93 மாணவர்கள் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. சிஎம் விஜய் சார் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ரகசியத்தை இப்படி தான் திமுக சொல்லுச்சு. ஆனால் இவர் ஒழிக்கணும்னு சொன்னார். ஆனால் இப்போ போராடுறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது என்னங்க நியாயம்? எளிய வழியில் உண்மைக்கும் நேர்மையாக போராடுற மாணவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க மேலே வழக்கு போடக்கூடாது. இது ஜனநாயக நாடா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குங்க. இதை பார்க்குற எல்லாரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேள்வி உங்களுக்கு எழுந்தால் நீங்களும் உங்கள் மனசில் இருக்கிறத வீடியோவை பதிவு பண்ணி போடுங்க. ஏன் அப்படின்னா இது அனைத்து மாணவர்களும், நான் டாக்டர் கிடையாது, நான் டாக்டர் படிக்க முடியல அப்படின்னு கிடையாதுங்க. நிறைய பேர் டாக்டரை கனவாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்காகனாலும் நம்ம குரல் கொடுக்கணும். ஏன்னா இது கல்விங்க. இந்த கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டி இதில் முறைகேடு நடக்கக்கூடாது. ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவர் தான் நம்ம சிஎம் சார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்போ அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் தாங்க நானும் வேண்டிக்கிறேன்.